வெயிலுக்கு இதமா ஜில்லுன்னு ஒரு ரெசிபி செய்யலாமா? ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்க்கணும். அதுல கொஞ்சம் பாலை மட்டும் நிறுத்தி வச்சுக்கணும். சேர்த்த பால் நல்லா சூடாகி பொங்கி வரணும். ஸ்டவ் ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. நம்ம மீதம் வச்ச பால்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவை கலந்து எடுத்து வச்சுக்கணும். இப்ப பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விடணும். நம்ம கலந்து வச்ச அந்த சோள மாவு அந்த பாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விடணும். இந்த அளவுக்கு திக்னஸ் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் வரும். அதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்தி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு 30 செகண்ட் நம்ம அரைச்செடுக்கணும். அரைச்சதுக்கு அப்புறமா அதை ஒரு பவுலுக்கு மாத்திட்டு மூடி போட்டு 8 மணி நேரம் ஃப்ரீசர்ல வைக்கணும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் வெளியே எடுத்து பார்த்தா ஐஸ்கிரீம் சூப்பரா தயாராயிடுச்சு. அதை ஸ்கூப்பர் வச்சு எடுத்துட்டு சர்விங் பவுலுக்கு மாத்திட்டு கொஞ்சம் நல்லா கார்னிஷ்காக டியூட்டி ஃப்ரூட்டியை சேர்த்துட்டு சாப்பிட்டா அருமையான வெண்ணிலா ஐஸ்கிரீம் தயாராயிடுங்க. டேஸ்ட் அருமையா அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.